Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திலே தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கடத்தூர் பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இதற்கு முன்னதாக தருமபுரி மாவட்டம் பிஎஸ்என்எல் அருகே அந்த தருமபுரி நகரத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றினார்கள். அடுத்ததாக தற்போது இந்த பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியில் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு சாலையினுடைய இரு மரங்களும் ஏராளமான பெண்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பினை மலர்களை தூவியும் மேலதாளங்கள் தாரை தப்பட்டை முழங்க அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை பார்த்து இரட்டை வீரர்கள் தங்களுடைய விரல்களால் கையசைத்து பெண்களும் ஆண்களும் உற்சாகமான ஒரு வரவேற்பை அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரி அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஏராளமான ஏழை எளிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்கு இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மற்றும் அறிவியல் கலை கல்லூரி அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய KP அன்பழகன் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொடுத்ததை நன்றியோடு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரண்டு இந்த உற்சாகமான ஒரு வரவேற்பினை இன்றைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை குறுங்குகிற அளவிற்கு சாலையுடைய இரு மருங்கிலும் ஆயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் பதாதைகளை ஏந்தி இந்த வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வத்தல்மலைக்கு 28.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தார் சாலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. சாலை வசதி இல்லாமல் மிகப்பெரிய அளவிலே போக்குவரத்து மற்றும் இங்கே விளையக்கூடிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய சிரமமாக இருப்பதாக வைக்கப்பட்ட கோரிக்கையினுடைய அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வத்தல்மலை, ராஜாத்தோப்பு, வி முத்தம்பட்டி, அதே போன்று கோனங்கி நாயக்கன் அள்ளி, அதே போன்று புதுப்பட்டி ஆகிய பகுதிகளிலே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக திமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டு காலமாக இதுவரை எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் இந்த சட்டமன்ற தொகுதியிலே அமைத்துக் கொடுக்கவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சம், துயரத்தினுடைய உச்சமாக இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார். ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை பிரச்சனைகள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காண்பதற்காக அமைத்துக் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய உடலை பரிசோதனை செய்வது, உடல்நலத்திற்கு வரக்கூடிய பிரச்சனை தீர்வு கண்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி போன்ற மாவட்ட மருத்துவமனை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அரசு ஒரே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட இந்த சட்டமன்ற தொகுதிக்கு திறக்கவில்லை, கொடுக்கவில்லை என்பதுதான் இந்த மக்களுடைய வேதனை பொருளாக இருக்கிறது. அதே போன்று கோழிமேக்கனூர், அதே போன்று பூனையானூர், கொண்டகர அள்ளி ஆகிய பகுதிகளிலே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்து வீடுகள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி காங்கிரஸ் கொடுத்த வீடுகளுக்கு அமைச்சு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நக்கம்பேடு, ஆலம்புரம், இப்பிரெட்டிப்பள்ளி, வி முத்துப்பட்டி, புதுப்பட்டி, அதே போன்று நோலையனூர் ஆகிய பகுதிகளிலே கால்நடை கிளை நிலையங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே அமைத்து கொடுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு கால்நடை வளர்ப்பிலே விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். கால்நடை வளர்ப்பிலே முதன்மையான மாவட்டங்களே தமிழகத்திலே தருமபுரி மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டமாக இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கால்நடை வளர்ப்பிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கால்நடைகளுக்கு என்று இந்த கால்நடை கிளை நிலையங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டு கால்நடை வளர்ப்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அதே போன்று ஓடசல்பட்டி, செம்மாண்டங்குப்பம் ஆகிய பகுதிகளிலே கால்நடை மருந்தகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கால்நடை மருத்துவமனை மட்டும் அமைத்துக் கொடுத்தால் அதற்குரிய மருந்துகளை விவசாயிகள் சென்று வாங்குவதில் சிரமம் ஏற்படும். அதற்காக ஒரு தொகையை செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையிலே விவசாயிகள் தள்ளப்பட வேண்டாம் என்பதற்காக கால்நடை மருந்தகங்கள், கால்நடை மருத்துவமனைகள் அமைத்துக் கொடுத்தது கழக அரசு.
இந்த தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் சாலைகள் போடப்பட்டு பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டதை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றி உணர்ச்சியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனை, மருத்துவங்கள், சாலைகள், மேம்பாலங்கள் இப்படி அனைத்து தரப்பிலும் மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் இருப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் அதிமுக அரசு நிறைவேற்றி கொடுத்தது. அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து சுத்தம் ஒட்டி இருக்கிறது. பல திட்டங்களுக்கு இதுக்காக கடத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் தொடங்கி அதிமுக அரசு தொடங்கியது. கட்டிடத்தை பாதையில் கட்டி அந்த கட்டிடத்தை கட்டுகிற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு திறந்து வைத்திருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே மக்களுடைய கோரிக்கை ஏராளம் இருக்கிறது. புதியம்பலம் அணைக்கட்டிற்கு ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீர் கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டம் நிலுவையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசிடம் கோரிக்கை வைத்தும் கூட கண்டுகொள்ளவில்லை என்கிற வேதனை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறது. ஆய்வு பணிக்காக அதிமுக ஆட்சியில் 10 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இன்னும் கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை என்கிற வேதனையோடு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வேப்பாடி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடிய பணி நிலுவையிலே கிடைக்கிறது. மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக பயிரிடப்படுவதால் அரசு ஷேக்கோ ஆலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அந்த ஆலையும் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதிக்கு பொறுத்தளவிற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வேண்டும் என்கிற கோரிக்கை கிடைக்கிறது. அதே போல கடத்தூரை மையமாக கொண்டு வட்டாட்சியர் அலுவலகம் வேண்டும் என்கிற கோரிக்கை நிலுவையில் கிடைக்கிறது. கொண்டர அள்ளி பகுதியிலே கண்காணிப்பு, அதாவது காஞ்சரம்பு முதல் கோம்பேரி மலை வரை அதாவது பாதை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை கிடைக்கிறது. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை 4.5 ஆண்டுகளாக இந்த அரசு எந்த கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்க முன்வரவில்லை. இந்த அரசு செய்து கொடுக்க தயாராக இல்லை. தொடர்ச்சியாகவே இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலே வேதனையுடைய உச்சத்தில் இந்த அரசு மக்களை வாட்டி வதக்கிக் கொண்டிருக்கிறது. 2026 புதிய அத்தியாயம் எழுதப்படும் என்கிற ஒரு நிலையிலே இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியுடைய பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உரையை கேட்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய உரையை கேட்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திறந்திருக்கிறார்கள். பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அருகே வந்திருக்கிறார். அவருடைய எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து இந்த பகுதிக்கு பல்வேறு கல்வி சாலைகளை திறந்து வைத்து கல்வி கண்ணை திறப்பதற்கு உறுதுணையாக இருந்த KP அன்பழகன் அவர்கள் தற்போது இந்த சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆளுகிற திமுக அரசு பாதுகாப்பு விவகாரத்தில் எப்படி கோட்டை விட்டிருக்கிறது, மக்களுடைய உயிரோடு எப்படி விளையாடி கொண்டிருக்கிறது, குறிப்பாக கரூர் மாவட்டத்திலே தாவைக்கக்கூடிய பிரச்சாரத்திலே மக்களை எப்படி கொன்று குவித்திருக்கிறது, 41 உயிர்கள் இதனால் பலியாகி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் 2026 முழுமையான ஒரு விசாரணையை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுமையான விசாரணையை நடத்தி அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் ஆட்டட்டும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்திருக்கிறார். ஆளுகிற அரசு அதிகார பலத்தை கொண்டு காவல்துறையினுடைய மெத்தனத்தின் காரணமாக இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த தவறு எங்கு நடந்திருந்தாலும் அதனை முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுத்து கவனத்தை திருப்பிக்கூடிய நோக்கத்திலே இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை தோலுறுத்தி காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடிக்கு பேசியிருந்தார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் அவர்கள் வரவேற்று பேசவிருக்கிறார். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவுள்ளார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருடைய உரையை கேட்பதற்காக, அவர் எழுச்சி உரையை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு குழுங்குகிற விதமாக இந்த பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கோவிந்தசாமி பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இன்றைக்கு இந்த பகுதியில பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செய்து கொடுத்திருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய முறையை கேட்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு 58வது நாளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுக்காக எப்படிப்பட்ட மக்கள் திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எழுச்சியாக பேசக்கூடியதை காண்பதற்காக, பேசுவதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KP அன்பழகன் அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறார்.